என்னதான் அவன் கிரிஞ்சு பயலா இருந்தாலும் நம்ம பையன். இப்ப இருக்கிற மிடில் வெயிட் சாம்பியனு வருஷத்துக்கு 1 சண்டை போடுவான். இல்லன்னா 2 வருஷத்துக்கு 1 சண்டை போடுவான். ஆனா ஒரு காலத்துல அண்ணன் இஸ்ரேல் அடசானியா 1 வருஷத்துக்கு 3 சண்டை வலுக்கட்டாயமா புடிச்சு எல்லாத்தையும் கூட்டு வச்சு தொவன்னு துவச்சிட்டு இருந்தான். ஒரு காலத்துல இஸ்ரேல் அடசானியாவோட நம்பர் 1 ஹேட்டர்ங்கிறது நிதர்சனமான உண்மதான். அதுக்காக பையன் பண்ண வடப்பு விஷயங்களெல்லாம் பேசாம போ முடியுமா? பவுலோ காஸ்டாவ புடிச்சு பொளந்திருக்கான். ராபர்ட் விட்டகர ஓட விட்டு அடிச்சிருக்கான். கெல்வின் கேஸ்லம் கூட ஒரு மரண சண்டை. இது பத்தலன்னு சொல்லி யான் பகோவிச் கூடலாம் சண்டை போட்டுட்டு இருந்தான். மரண காட்டு காட்டுனதுக்கு அப்புறம் 2, 3 மேட்ச்ல என்ன பண்ணுவான்? தூரத்துல நின்னு தொட்டு விளையாண்டுட்டு இருப்பான். அதனால தான் அப்பப்ப நம்மளுக்கு கடுப்பாகும். பயவுள்ள கிரிஞ்சு செயல் பலது பண்ணுவான்னாலும் ஆக்டகனுக்குள்ள வந்துட்டா மொரட்டு ஃபைட்டர்ப்பா. முந்தைய காலத்துல கிக் பாக்ஸிங்ல ஆலெக்ஸ் பெரேரா கிட்ட தோத்துட்டு ஆலெக்ஸ் பெரேரா யுஎஃப்சில வந்து பல பேத்த புடிச்சு காட்டிட்டு, இவங்க 2 பேத்துக்கு ஒரு சண்டைய போட்டு விட்டாங்க. ஆலெக்ஸ் பெரேராவ நிக்க வச்சு, சும்மா பீஸ் பீஸா பொட்டலம் கட்டிட்டு இருக்கான். ஆனா அண்ணன் ஆலெக்ஸ் பெரேரா என்ன பண்ணாப்ல, கடைசி ரவுண்ட்ல குளோஸ் பண்ணிட்டாப்ல. மனம் தளராம மறுபடியும் வந்து, அதே ஆலெக்ஸ் பெரேராவ நாக் அவுட், அவுட் கோல்ட் சும்மா கொளுத்திட்டான். அம்பெடுத்து நேரா ஆக்டகன்ல விட்டது வேற கத. ஆனா இதெல்லாம் வெறித்தனமான கம்பேக்லயே கொடூர கம்பேக். அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் அடசானியாக்கு சனி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தோல்வி மேல தோல்வி. இப்ப வந்து யாருமே எதுவுமே பேசுறதில்ல. ஆனா அதுக்காகலாம் தலைவன விட்டு குடுக்க முடியுமா? என்னதான் அவன் கிரிஞ்சு பயலா இருந்தாலும் நம்ம பய.